இன்னைக்கு நான் பர்மிங்ஹாம் போகிறேன். பர்மிங்ஹாமில் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சந்தையை போய் பார்க்க போகிறோம். நீங்கள் அதை பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. அங்கே எல்லாமே இருக்கும் மார்க்கெட்டில். வெஜிடபிள்ஸ்லேருந்து, மீட்லேருந்து, ஃபிஷ்லேருந்து எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். அதை போய் பார்ப்போம் வாங்க. இந்த இடம் சில்வியாவுக்கு புதுசாக வந்து பார்க்குறா. நாங்கள் புல்ரிங் காம்ப்ளெக்ஸ் வருவோம், இந்த மார்க்கெட்டுக்கு வந்ததில்லை. அவளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கணும்னு தான் இன்றைக்கி கொண்டு போய் காட்டுறேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் அவளுக்கு பார்க்க போகிறா. இதுதான் வெஜிடபிள் மார்க்கெட், மீட் மார்க்கெட், ஃபிஷ் மார்க்கெட் அண்ட் எல்லா மார்க்கெட்டும் உள்ள புல் ரிங் மார்க்கெட். இது பழமையான மார்க்கெட்டு. இதை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணி அதர் சைடில் இருக்குது புல் ரிங் காம்ப்ளெக்ஸ். இது பர்மிங்ஹாம் நியூ ஸ்ட்ரீட் ஸ்டேஷனுக்கு வெளியில் வந்தாலே ரைட் ஹேண்ட் சைட்லேயே இருக்கும். இதுதான் ஸ்டேஷனுக்கு எதிர்க்க இருக்க இது. இது இப்போது பழமையாக இருக்கும்போது நான் பார்த்துருக்கேன். இப்போ புதுமையாக்கி இன்டோரு அவுட்டோரும் ஆக்கியிருக்காங்க. வெஜிடபிள் விற்கிற இடம் அவுட்டோரு, மற்றது மீட்டு, அந்த நம்ம க்ரோசரி, கார்மெண்ட்ஸு, அதாவது சந்தை, இன்டோர் சந்தை அப்படி சொல்லலாம். இந்த சந்தை தான் இந்த இடம். முன்ன இருக்கும்போது சந்தை மாதிரி கச்ச 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 கச்சன்னு இருக்கும், நிறைய வெள்ளைக்காரங்க இருப்பாங்க. இப்போ எல்லாம் மருகி இப்போது எல்லா பலதரப்பட்ட மக்கள் இங்கே வந்து கடை வச்சு அவங்கவுங்க பிஸ்னஸை பார்த்துட்டுருக்காங்க. இதுதான் முக்கியமான இது. இங்கே வந்தீங்கன்னா உங்களுக்கு குறைந்த விலையில் எல்லா ஐட்டங்களும் கிடைக்கும். No, I'm a diabetic. Okay. That's why I can't eat. Thank you. இங்கே பாருங்கள், கார்மெண்ட்ஸ்லாம் அங்கே வெளியிலே போட்டு வைக்கிறாங்க. வெளியிலேருந்து அப்படியே உள்ளுக்கு போகிற என்ட்ரன்ஸில் எல்லாம் கடைக்கு போட்டுருக்காங்க. இந்த ஸ்கூட்டர்ஸு, இந்த பைக்ஸ் எல்லாம் காசு போட்டு எடுத்துகிட்டு போகலாம். இதில் எல்லா இடத்துலையும் இருக்குது. யூகே ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாம் புதுசாக இருக்குது. இதுதான் வெஜிடபிள் மார்க்கெட்டுக்குள்ளே போகிற வழி. பாருங்கள், நம்ம ஏஷியன் பாப்புலேஷன், பிளாக்ஸு, எல்லாம் மல்டி கல்ச்சரல் சிட்டி தான் பர்மிங்ஹாம். பலதரப்பட்ட மக்கள் இருக்கிற இடம் தான் பர்மிங்ஹாம். இவ்வளோ பழமையான சர்ச் இருக்குது பாருங்கள். இதுதான் என்ட்ரன்ஸ் டு த மால், புல்ரிங் மால். இப்போ அப்படியே மேலே ஏறி போனீங்கன்னா புல்ரிங் மாலுக்கு போயிடலாம். அது டிசேபிளுக்கு இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதுதான் அவுட்டோர் மார்க்கெட். வாங்க பார்ப்போம். வெஜிடபிள் மார்க்கெட் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். பாருங்கள், முட்டை விற்கிறாங்க. எல்லாம் நாட்டுக்கோழி முட்டை, வெள்ளை முட்டை எல்லாமே இருக்குது. அவங்க ஃபார்ம்லேருந்து எடுத்து வந்து யூஸ் பண்ணாங்க ஒரு காலத்தில். இப்போ எப்படி வருதுன்னு தெரியாது. வெஜிடபிள்ஸ்லாம் அப்படியே வெளியில் வச்சு சேல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நல்ல சவுண்டு என்ஜாய் பண்ணலாம். இங்கே நம்ம ஊர் மாதிரியே பவுண்ட் பால்னு விற்பாங்க. மற்றது எனிதிங் யூ நீட் அப்படின்லாம் சும்மா சொல்லுவாங்க. வெஜிடபிள் மார்க்கெட் மோஸ்ட்லி ஏஷியன்ஸ் தான் இருக்காங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியன்ஸ் இருக்காங்க. நோ டிக்டாக், இன்ஸ்டாகிராம் எது எடுத்தாலும் ₹1 தம்பி விற்கிறாங்க. எனிதிங் £1. சீப், very cheap. Say £1. £1 £1. Come on. Next price. இல்லையா, சீப்ல எது எடுத்தாலும் ₹1. தக்காளி எடுத்துக்கோ, ஒரு 3 ரூபாய். £1 भैया, £1 you want? அது 150 இல்லையா? கொத்தமல்லி, உருளைக்கிழங்கு எது எடுத்தாலும் £1 தான். இங்கே பாருங்கள், அந்த பவுலில் வச்சுக்கிறது எல்லாமே £1. பச்சை மிளகாய் எதாக இருந்தாலும் £1. பட் ஒரு சிலர் நல்லாயிருக்கும், ஒரு சிலர் நல்லா இருக்காது. சாய்ஸ் இவ்வளோ சீப்பாக கொடுக்குறாங்கன்னா சாய்ஸோட தானே வாங்க முடியும். மற்றபடி வெயிட் 4 மாங்காய் ₹1. எங்கள் ஏரியாவில் இதெல்லாம் கிடைக்காது மாங்காய்லாம். சரியா, மாங்காய் இங்கே பாரு, 4 for £1.
4 for 1 pound. 4 1 ரூபா. 2 1 ரூபா. இது வரை 2 1 ரூபா இது. வேணாமா? எங்க இருக்காலும் வெஜிடபிள்ஸ் தான். நாங்கள் கொஞ்சம் லேட்டாக போனோம், நிறைய கடைங்க எடுத்துட்டாங்க. பஸ் ஸ்டாப்க்கு ஆப்போசிட்டில் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு அப்படியே ஏறிடலாம். இஞ்சி பாருங்கள், கிலோ வந்து 4.99. பூண்டு 150க்கு ஒரு பஞ்சு கொடுக்குறாங்க. எங்கள் ஏரியாவில் நாங்கள் அஸ்டாவில் இதில் வாங்கினா 3 பவுண்டு. இது வந்து இந்த ஆஃப்ரிக்கன் சாப்பிட்ற வாழைப்பழங்க. அவங்க அது அந்த கசாவான்னு வாங்க, கருணக்கிழங்கு மாதிரி கிழங்கு, ஆள்வள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்குன்னு அதெல்லாம் அவங்க நிறைய சாப்பிட்றது. பாரு நிறைய கடைங்க மூடிட்டு இது பண்ணுவோம். பாரு பஸ் ஸ்டாப் ஆப்போசிட்லேயே கடை. நீங்கள் அப்படியே வாங்கிட்டு அப்படியே ஏறி போயிடுறாங்க வயசானவங்களாம். பர்மிங்ஹாம் லோக்கலில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப வரப்பிரசாதமாக இருக்கும். ரொம்ப சீப்பாக இருக்கும். எல்லாமே கிடைக்கிது. ஆனால் மோஸ்ட்லி இங்கிலீஷ், கொஞ்சம் இந்தியன் ஏஷியன் இது. மற்றபடி வெங்காயம், இஞ்சி, பூண்டு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுறது. பச்சை மிளகா, கேப்சிகம், பாவக்காய் எல்லாமே கிடைக்கிது. அவரைக்காய், பீன்ஸு, கோஸு, காலிஃப்ளவர். அஞ்சு கார்லிக் 1 பவுண்டு. தேங்காய் எவ்வளோ? நல்லா இருக்கு. இதோ இருக்கு சில்லி. அதெல்லாம் பார்க்க முடியாது சொல்லியா பையா. சில்லி எடுத்துக்கோ. Garlic, cabbage, broccoli. I've got lettuce, cucumber, spring onion. என்னதுமா? ஒரே ஒரு இங்கிலீஷ் மேன், அவர் மட்டும்தான் இங்கே வியாபாரம் பண்ணியிருந்தார். எல்லாமே சீப்பு. எங்களுக்கு தேவையானதை நாங்கள் வாங்கிட்டோம். இப்போ அங்கேருந்து ஃபிஷ்ஷு, வெஜிடபிள், ஃபிஷ் அண்ட் மீட் மார்க்கெட்டுக்கு போகிறோம். இன்டோரில் இருக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது வெஜிடபிள்ஸ். அவ்வளோ சூப்பராக இருந்தது. எல்லாம் எங்களுக்கு தேவையானது. பாருங்கள் கார்ன்லாம் எவ்வளோ சூப்பராக இருந்தது. ரொம்ப சீப்பாக இருந்தது. பாருங்கள் பஸ்லேருந்து இறங்குறாங்க, அப்படியே மார்க்கெட் உள்ளே போயிடுறாங்க. நிறைய பேர் ஃபலாஃபல் வாங்கி சாப்பிட்டு போகிறாங்க. லன்ச் டைமு ஃபலாஃபல் வாங்கிட்டு சாப்பிட்டு போகிறாங்க. ஒருத்தர் வந்து கிறிஸ்டியானிட்டியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் முஸ்லீம் பைபிள் கொடுக்குறாங்க, முஸ்லீம்களுக்கு குரான் கொடுக்குறாங்க ஃப்ரீயாக. அதெல்லாம் பார்த்துட்டு தேங்க்யூ. நிறைய பேர் துணி கடைங்க, பர்ஸு, பேகு இதெல்லாம் விற்கிற கடைங்க இருக்குது. இது நம்ம ஊர் மார்க்கெட் தான். இது பத்தாவல்சாரி மார்க்கெட், கோயம்பேடு மார்க்கெட் மாதிரி இது ஒரு மார்க்கெட். துணி வருங்க, மீட்டரில் கட் பண்ணி கொடுக்குறாங்க பாருங்க. மார்க்கெட் பர்மிங்ஹாம் சிட்டி சென்டர்கிட்டே இருக்குது. இது உள்ளே மார்க்கெட் இருக்குது. இண்டோரு பாருங்க, துணி கடைலாம் வச்சுருக்காங்க பாட்டிங்க. டோர் மேட்டு, பெரிய மார்க்கெட் இது. நான் அன்றைக்கி வாங்கினேன் ஸ்க்ரூ ட்ரைவரு. இந்த இருக்கு பாரு, இந்த ஸ்க்ரூஸு. ஆமாம் ஆமாம், எல்லாம் சைனா ப்ராடக்ட்ஸு. இந்த மாதிரி மேட்லாம் சேல் பண்ணுறாங்க. எல்லாம் மேட் ஷாப் தான் இதெல்லாம். How much is mats? 85. டிஃப்ரெண்ட் கலரில் இருக்கும். அவங்களுக்கு வெள்ளைக்காரங்களுக்கு இந்த
வேறு மசாலா வைக்கிறாங்க. க்ரோசரிஸ் இவர் பர்ஃப்யூமு அது இது. ஆமாம் அதே தான் நம்ம ஊரில் அந்த இதில் உங்கள் ஊரில் போட்டு பாருங்கன்னா இல்லை நம்ம ஒரு இதில் உங்கள் ஊரில் பல்லாவரம் மார்க்கெட் மாதிரி. ஊதுபத்தி விற்கிறாங்க பாருங்க. ஊதுபத்தி பத்தி பத்தி ஷாப். ஷூஸு யூ நேம் இட் வி கெட் இட்ன்ற மாதிரி எதுவுமே இல்லாமல் இல்லை. சிகார்ஸ் பாருங்கள், லைட்டர்ஸ் பாருங்கள், குழந்தைங்க ட்ரெஸ்ஸு சூப்பர் சூப்பர் ட்ரெஸ் இருக்குது. ட்ரெஸ்ஸுங்க பர்ஸ் இல்லையா? எது டிஷ்யூவா? எந்த கண்டெய்னர்? ஆமாம் நம்பர் பிளேட்ஸு சிகாரு குடி எனக்கு எல்லாமே வச்சுப்பேன். இதில் மாட்டி விடு. ஃபோன் கவரு பாருங்க. பில்லோ பாருங்க. அம்மா கட் பண்ணி பாருங்க. டூல்ஸு பாருங்க. ஃபோன் அக்சசரிஸ் தான் நிறைய கடைங்க இருக்குங்க. ஃபோன் அக்சசரி ஷாப் தான் நிறைய இங்கே இருக்குது. ஜுவல்லரிஸ்லாம் விற்கிறாங்க. ஜுவல்லரி பார். டாகோட இது விற்கிறாங்க. ஃபுல்லாக இன்டோரு அழகாக வச்சுருக்காங்க. என்ன அழகா. ஓகே வா மீட் மார்க்கெட் போகலாம். நம்ம ஊர் மீன் நாத்தடிக்குதுடாப்பா. நியாயத்துக்கு நாறுது. Fresh meat, yeah. Lamb, how much? Very beautiful lamb, very fresh lamb. How much lamb kilo? Lamb 750. 1079. That one lamb? Check this price. Ah, okay. Yes, Rami. Are you okay? நம்ம ஊர் மாதிரியே கூப்பிட்டு வியாபாரம். How much? No money. First time, very good. This gentleman gave me a lamb for free. Thanks a lot. God will bless you, man. Thank you so much. அவர்கிட்ட மீட் வாங்கினோம். அப்போ லேம்போட போன் கேட்டோம் சூப்புக்கு. அந்த சூப்புக்கு காசு, அந்த போனுக்கு காசு வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. நான் எவ்வளோ சொல்லியும் கேட்கல. நீங்கள் மீட் வாங்கிங்க, ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க, உங்களுக்காக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்தாரு. பாகிஸ்தானி தான் எவ்வளோ அன்பாக இருக்காங்க பாருங்கள். மனிதர்கள் உலகத்தில் வாழ்ந்துன்னு தான் இருக்காங்க. இதெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்ததுக்காக சொல்ல, நான் காசு கொடுத்தா வாங்கினேன். மற்றதெல்லாம் அந்த போனை வந்து காசு வாங்க மாட்டேன்ட்டாரு. அது ஃப்ரீயாக என்னன்னு தெரியாது. நான் வெளியில் நான் வாங்கினதில்லை. அப்போ பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷப்பட்டேன். எவ்வளோ அழகாக நீட்டாக மீட் மார்க்கெட் அவ்வளோ நீட்டாக இருக்கும். வாடை வரும் தானா சில்வியா சொன்னா. இந்த மீன் மார்க்கெட்டுக்கு வந்துட்டோம் இப்போ. ஹலோ, யூ ஹேவ் இந்தியன் ஃபிஷ்? Indian mackerel. Mackerel. Indian mackerel. This kingfish in India. Kingfish. Yeah, kingfish. Silya kingfish is there. India. How much kilo? This 18. 18. Sea bass how much? 12, 15, 16, 16. Give me one.
15 years. இங்கே வந்து பார்கெயின் பண்ணி வாங்கலாம். சும்மா பார்கெயின் பண்ணி பார்த்தேன், நான் கம்மி பண்ணி கொடுத்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எல்லா ஃபிஷ்ஷும். எல்லா வகையான ஃபிஷ்ஷும் கிடைக்கிது நம்ம ஊரோட. 9 to half 5. Oh, 5. 9 to half. Sunday, Sunday closed. closed. Saturday, open. 5, 6 till 5. Start at the Magic. Okay. KPL. That's sport fish. Sea bream, no. Even the same price, 15 clean fish, yes, 15 pound a kilo. மாடு, ஆடு, ரோட்டி. ஒரு ஃபிஷ்ஷை க்ளீன் பண்ணி தரேன். அந்த மீன் டைம் வீடியோ எடுக்க போனோம். நிறைய எல்லா பார்ட்ஸும் இருக்குது. நமக்கெல்லாம் அதை பற்றி தெரியாது. மாடோட பார்ட்ஸ் இங்கே எல்லாம் மற்ற இடத்துல ஆடோட பார்ட்ஸ் இருக்குது, கோழி இருக்குது, எல்லா வகையான ஐட்டம் ஒன்று. நிறைய கடைங்க மூடிட்டாங்க. நாங்கள் கொஞ்சம் 11-12 o'clock போனோம். அதனால் நிறைய கடைங்க மூடிட்டாங்க. இருந்த கடையை வரலாம் எடுத்தேன். நீங்கள் இங்கே வந்து வாங்கினீங்கன்னா யூ கேன் கெட் எவ்ரி திங். சீப்பாகவும் கிடைக்கும், எல்லா நாட்டு ஐட்டமும் கிடைக்கிது. ஒரு காலத்தில் இங்கிலீஷாக இருந்தாங்க. நான் ஒரு காலத்தில் கவெண்ட்ரியில் இதில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், கிங் க்ளீன் ஒரு இடத்துல 2002. அப்போ வந்து பார்த்துருக்கேன் இந்த மார்க்கெட்டை. How much one? அதுக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அப்போ நிறைய இங்கிலீஷ் பீப்புள் இருப்பாங்க, இப்போ யாருமே இல்லை. எல்லாமே நம்ம ஏஷியனும் வெஸ்டர்னும் தான் இருக்காங்க, ஈஸ்டர்ன் யூரோப்பியன்ஸ் தான் இருக்காங்க. மற்றபடி வேறு நாட்டுக்காரங்க இங்கிலீஷுன்றதே இல்லை. How much a coriander? 2 for? 1. 2 please. Hello. I'm good. How much a kilo of kingfish? 18. ஃபுல்லாக ஹீட்டிங் சிஸ்டம், மேலே பைப் லைனில் ஹீட்டிங் சிஸ்டம், கூல் சிஸ்டம், ஃப்ரெஷ் ஏர் வர்றதுக்கு, ஃப்ரெஷ் இங்கே இருக்க ஏர் அவுட் ஏர் இன் எல்லாமே ஃபெசிலிட்டியோட ஒரு சஃபிஸ்டிகேட்டடான ஒரு மார்க்கெட்டை இவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க. நம்ம ஊர்லேயும் இப்படி வந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அதுதான் இது. காஃபி ஷாப், காஃபி குடிக்கலாம், சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ வந்தால் அப்படியே எல்லாம் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு நம்ம இந்தியன் டேக்அவே ஷாப்ஸும் இருந்தது, பாகிஸ்தானி ஷாப்ஸும் இருந்தது, கெபாப் ரெஸ்டாரண்ட்லாம் இருந்தது. அதெல்லாம் எடுக்க முடியல. இதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.